இன்று மாவீரர் நாள். தமிழீழ விடுதலைக்காக தன் உயிரை ஈகம் செய்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய மாவீரர்களை நினைவு கூறுகின்ற ஒரு பொன்னாள். இந்த நன்னாளில் அந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த திருநாளில் நம்முடைய தமிழீழ மக்கள் ஈழத்தில் முள்வேலி கம்பிக்குள் சிக்கி வதைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வரலாற்றில் ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் என்றுமில்லாத அளவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த 20 ஆண்டு கால மாவீரர் நாள் கொண்டாட்டங்களில் என்றுமில்லாத அளவிற்கு இந்த ஆண்டு மாவீரர் நாளை எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். தாயக மண்ணில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த மாவீரர் நாள் ஒரு வாரம் முழுக்க விழா கோலம் பூண்டு மக்கள் எழுச்சியோடு அந்த மாவீரர்களை நினைவு கொள்கின்ற நிகழ்வை நான் நேரில் பார்த்தவன் என்கின்ற அடிப்படையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் தொடர்ந்து இந்த மாவீரர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலியை கண்டவன் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆண்டு தாயகத்தில் தமிழீழ மண்ணில் இந்த மாவீரர் நாளை எழுச்சியோடு கொண்டாடுவதற்கான மண் இப்பொழுது நம்ம கையில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் மாவீரர் நாள் இந்த மாவீரர் நாளை எதிர்கொள்கின்றோம். இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள், தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த மாவீரர்களை நினைவு கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் கடப்பாடும் தேவையும் இந்த ஆண்டு எழுந்திருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு விடுதலை போராட்டமும் அல்லது எந்த ஒரு இன மக்களும் இப்படி ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒடுக்குவதற்கான ஒரு நிலையை பெறவில்லை. ஒட்டுமொத்த உலகமும் நம்முடைய இன விடுதலை போராட்டத்திற்கு எந்தவித பக்க பலனாக நின்று நமக்கு ஆதரவு தரவில்லை. நம்மளை ஒடுக்குவதிலேயே குறியாக இருந்தார்கள். இன்னமும் நம்முடைய மக்கள் விடுதலை பெறுவதற்கு, நம்முடைய மக்கள் சுதந்திரமாக விடுதலை காற்றை சுவாசிப்பதற்கு, வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாமல் சிங்களம் தமிழர்களை புறந்தள்ளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு தமிழர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தாக்குதல்களை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறது. முன்பை விட இப்பொழுது மிகவும் அதிகமான இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் கண்டும் காணாததும் போல நின்று கொண்டிருக்கிறது. நம்மை ஒடுக்குவதற்கு துணை புரிந்த நாடுகள், புலிகளை ஒடுக்கிவிட்டோம் என்று கொக்கரித்த சிங்களத்திற்கு துணை புரிந்த நாடுகள் இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய மக்கள் விடிவு பெற வேண்டுமானால் நாம் யாருடைய குரலுக்காகவும் நாம் காத்திருக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு தமிழர்கள் நெஞ்சங்களிலே விதைத்திருக்கிறது இந்த உலக சமூகம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள், மாவீரர்களை நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு எழுந்திருக்கிறது. நிச்சயமாக உலகத்தில் விடுதலைக்காக போராடிய எந்த இனமும் நிச்சயமாக தோற்றதாக வரலாறு இல்லை.
உண்மையான விடுதலைக்காக போராடிய மக்கள் விடுதலையை சாதித்து வந்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு மிகப்பெரிய நியாயங்கள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக அவர்கள் அகிம்சை போராட்டம், கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத போராட்டம் என்று 2 வகையான போராட்டங்களை நடத்திவிட்ட பிறகு எந்த ஒரு நியாயங்களையும் வழங்குவதற்கு துணை புரியாத உலக சமூகம் இன்றைக்கு புலிகளை ஒடுக்கிவிட்டோம் என்று சொல்கிற சிங்களத்திற்கு முட்டு கொடுத்து நின்று கொண்டிருக்கிறன. இந்த நேரத்தில் நாம் தமிழீழ மக்கள் விடுதலைக்காக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் ஒருங்கிணைந்து ஒருமைப்பாட்டோடு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது. மிக இக்கட்டான காலகட்டத்தில், இறுதிப் போர் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழீழ மக்கள் ஒருமித்த குரலில் எழுந்து போராடினார்கள். அதேபோல் தமிழகமும் மிகப்பெரிய எழுச்சியோடு போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த குரலுக்கெல்லாம் செவிசாய்க்காமல், அந்த குரல்கள் எல்லாம் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் நம்முடைய குரல்கள் விரலுக்கு இறைத்த நீராக போய் முடிந்துவிட்டது. இன்னும் அதைவிட கூடுதலாக ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்த அந்த ஈழ விடுதலை போராட்டமும் ஈழ மக்களும் இன்னும் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உணர்வோடு தமிழீழ மக்களும் உலக தமிழர்களும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தை இன்றைய மாவீரர் நாள் நமக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த மாவீரர்களை நினைவு கொள்கின்ற இந்த திருநாளில், இந்த பொன்னாளில், அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற இந்த திருநாளில் நம் தேசம் என்கின்ற இணையதளம் தொடங்கப்படுகிறது. மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு ஊடகமாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு ஊடகமாக, தமிழர்களின் ஒட்டுமொத்த குரலாக இது ஓங்கி ஒழிக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த இணையதளம் தொடங்குகின்ற இந்த திருநாளில் தெரிவித்து, மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.